என்ன வேலையை முடிச்சானுங்களா இல்லையா? இன்னும் போனே வரல. ஹலோ, என்ன முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். என்னாச்சு? மறுபடியும் கோட்டை விட்டீங்களா? அதெல்லாம் இல்ல சார். நீங்க சொன்ன மெரூன் கலர் கார்ல ஆள் வரல சார். டிரைவர் மட்டும் தான் வந்தான். என்னடா சொல்ற? அவன் வீட்ல இருந்து கிளம்பும் போது மெரூன் கலர் கார்ல தானே கிளம்புனா? கார் நம்பர் ஏதாவது மாறிடுச்சா? அதெல்லாம் இல்ல சார். வண்டி நம்பரு TN09 CT 1409. நீங்க சொன்ன நம்பர் தான் சார். மெரூன் கலர் கார் தான் சார். கொஞ்சம் இரு, நான் கூப்பிடுறேன். ஓகே. வீட்ல இருந்து கிளம்பும் போது மெரூன் கலர் கார்ல தானே போனா. அப்புறம் எப்படி சூர்யா அதுல மிஸ் ஆனா? ஒரே குழப்பமா இருக்கே. அரவிந்த் சார் கால் பண்றாரு. குட் மார்னிங் சார். பாஸ்கர், சூர்யா ஆபீஸ்க்கு வந்தாச்சா? சார் வந்துட்டார் சார். இப்பதான் மீட்டிங் ஃபைல்ல கையெழுத்து போட போயிருக்காரு. சூர்யா எந்த கார்ல வந்தாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இதோ உடனே பார்த்து சொல்றேன் சார். சார். சொல்லுங்க பாஸ்கர், எந்த கலர் காரு? ஒயிட் கலர் கார் சார். ஒயிட் கலர் காரா? ஆமா சார். TN74 AE 4545. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். வீட்ல இருந்து கிளம்பும் போது மெரூன் கலர் கார்ல தானே போனா. அப்புறம் எப்படி ஒயிட் கலர் காரா மாறிச்சு? ஒரே குழப்பமா இருக்கே. சொல்லுங்க சார். சாரி, தப்பு ஏன் மேலதான். என்ன சார் சொல்றீங்க? இல்ல, சூர்யா மெரூன் கலர் கார்ல வரல, ஒயிட் கலர் கார்ல தான் ஆபீஸ் போயிருக்கான். ஓ, நான் தான் ஏதோ டென்ஷன்ல கலரை மாத்தி சொல்லிட்டேன். திரும்பி வரும்போது அவன் அதே ஒயிட் கலர் கார்ல தான் வருவான். அப்போ அவன் கதையை முடிச்சிருங்க. சரி சார், கார் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோ. டேய், நோட் பண்றா. TN74 74 AE 4545. டேய், பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து கிளம்புற நேரமாச்சு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அண்ணா, காலையில தப்பிச்சுட்டான். இப்ப முடிச்சிடலாம். மாறி காலையில ஆபீஸ்க்கு வந்த கார்ல வர வேண்டாம், வீட்ல இருந்து கிளம்பின கார்ல வர சொன்னா. அவ சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். டிரைவர், வண்டி எடுங்க. சார் வாங்க சார். அண்ணா அண்ணா அண்ணா, கார் வருதுண்ணே. டேய், அந்த காரணம் எல்லாரும் அலர்ட்டா இருங்க. டேய், வண்டி நிறுத்து 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 நிறுத்து. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன தேடிட்டு இருக்கீங்க?
ஏய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ கிளம்பு கிளம்பு. அண்ணா என்னண்ணே காலையில ஆன மாதிரி ஆயிடுச்சு. கார்ல ஆளையே காணோம். இரு அரவிந்த் சார் ஃபோன் பண்றேன். வேலையை முடிச்சிட்டானுங்க போல இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, நான் சங்கரபாண்டி பேசுறேன் ஐயா. ஏ சங்கரபாண்டி, என்ன இந்த நேரத்துல திடீர்னு போனு? என்னன்னு சொல்லு. ஐயா உங்கள மாதிரி ஒரு நல்லவரு வல்லவரு உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்பவுமே வேணுங்க ஐயா. அதனால தான் ஐயா உங்களுக்கு நான் போன் பண்ணேன். அட என்னப்பா, ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப குளிரா இருக்கு, நீ வேற ஜாஸ்தியா சில்லுன்னு பேசிட்டு இருக்க. சொல்லு என்னன்னு. ஐயா இது பாராட்டுகள் இல்லையா, சத்தியமான உண்மைங்க ஐயா. சங்கரபாண்டி, முதல்ல விஷயத்தை சொல்லப்பா. போன்ல பேச வேண்டியதை பேசு. அது ஒண்ணு இல்லங்க ஐயா, நாளைக்கு கோவில்ல ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறோம். ஏய், யாருக்கிட்ட கல்யாணம்? ஐயா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்காம போச்சு இல்ல, அந்த ஜோடிக்கு தான் ஐயா, சூர்யாவுக்கும் அழகு தேவதை ஜாஸ்மினுக்கு ஐயா. ஏலே, அந்த சூர்யா பேல நினைச்சாலே எனக்கு திக்கு திக்குன்னு ஆகுதுப்பா. அன்னைக்கு கையெழுத்து போடுறதுக்கு 1 மணி நேரம்ல அடம் பிடிச்சான். ஆமா, கோயிலையாவது ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கையெழுத்து எல்லாம் போடுவானா? ஐயா கோயில்ல எந்த தடங்களும் இருக்காதுங்க ஐயா, நீங்க கல்யாணத்துக்கு வாங்க ஐயா. கல்யாணம் முடிஞ்ச கையோட ரிஜிஸ்டரையும் இங்கேயே பண்ணிடலாம் ஐயா. உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சிஸ்டர் கம்பல் பண்றாங்க ஐயா. அதெல்லாம் ஓகே சங்கரபாண்டி. இந்த ரிஜிஸ்டர் நோட்டெல்லாம் தூக்கிட்டு கோயிலுக்கு வரணும்னா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியுமில்ல? ஐயா ஐயா வாங்க ஐயா, வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஐயா. உங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அது நல்லபடியா கவனிச்சுக்கிறோம் ஐயா. சிஸ்டர் நல்லாவே போட்டு தருவாங்க ஐயா. ஏய், என்னப்பா சங்கரபாண்டி, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இருந்தாலும் நீ ரொம்ப கட்டாயப்படுத்துற, மரியாதைலாம் செய்யறேன்னு சொல்ற. சரி, உன் மனசு நல்ல மனசா இருக்கு. ரிஜிஸ்டர் நோட் எடுத்துக்கிட்டு பேச்சை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா நானும் கல்யாண மாலையா வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயா. மாரியம்மன் கோயில்ல கல்யாணம், அட்ரஸ் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன் ஐயா. கண்டிப்பா வந்துருங்க ஐயா. பண்ணு 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 சங்கரபாண்டி, மறுபடியும் சொல்றேன், நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், நீ கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனாலயும் நீ மரியாதை செய்யறன்னு சொன்னதுனாலயும் நான் வாரேன். சரியா? சரிதானே? வந்துடுறேன், வச்சிரு. சரி, ஆல் ஓகே. ரிஜிஸ்டர் வரேன்னு சொல்லிட்டாரு. இங்க பாருங்க அங்கிள், நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி, என் கல்யாணம் நடந்தே ஆகணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்துக்கு மாலை வாங்கிட்டு வர சொன்னா எலவுக்கு மாலை வாங்கிட்டு வந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். உங்களை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். செஞ்சாலும் செய்வா. கேட்டீங்கல்ல, கவனமா இருங்க. ஜாஸ்மின் சொன்ன மாதிரி நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். உங்களால ஏதாவது கொளறுபடி நடந்துச்சு, ஜாஸ்மின் உங்களை போட்டு தள்ளுறாளோ இல்லையோ, அத்தை போட்டு தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. சரி சரி, ஏன் டென்ஷன்? உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோமா அழகு தேவதை? அப்ப வாங்க வாங்க. சார், உங்க அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. நாங்க இங்க கடமை தான் செஞ்சோம். இருந்தாலும் தொந்தரவு பண்ணதுக்கு we are sorry சார். நீங்க எதுக்கு சார் சாரி சொல்லணும்? எங்க சைடுல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் சரியா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்த உங்களுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹஸ்பண்ட் சார் மட்டும் இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாருன்னா எப்படி தடுக்கிறது? சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். வாங்க வாங்க. என்ன சார்? அம்மா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் மருமக மாறி, என் மக சூர்யாவோட வைஃப். ஓ ஹாய். ஹலோ மேடம். ஹாய் சார். வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறதுல உங்க வைஃப் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஷீ இஸ் கிரேட். சரி வாங்க வாங்க சாப்பிடலாம். சாப்பிட போலாம் வாங்க. வாங்க. எங்க வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். போற வேகத்தை பார்த்தா நமக்கு சோறு இருக்காது போல இருக்குதே. அவருக்கும் போடு.
சிஸ்டர் இவனுங்க எல்லாம் சோத்துக்கு வீங்கின ஆபீசர்களா இருப்பானுங்க போல. ரொம்ப அற்புதமான சாப்பாடுமா. மேடம் குழம்பு சூப்பரா இருக்கு. என்ன மசாலா போட்டு செஞ்சீங்க? மிக்ஸில அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது, அதான் நான் கையிலேயே அம்மியில அரைச்சேன். ஓ சூப்பர்ல. மேடம் இந்த பொரியல் ரொம்ப அற்புதம் மேடம். நன்றி சார். மேடம் நான் வீட்டுக்கு போனதும் என் ஒய்ஃபு கிட்ட போன் போட்டு தரேன். இந்த பொரியல் எப்படி செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சொல்றேன் சார். சிஸ்டர் இவனுக்கு திங்கிற தீனிய பாருங்க. எத்தனையோ வீட்டுக்கு ரைடு போயிருக்கோம். அங்கெல்லாம் எங்களை விரோதி மாதிரி தான் பாப்பாங்க. எங்க வேலையை தான் நாங்க செய்யறோம்னு சொன்னா கூட அவங்களுக்கு சூர்யா சொல்லுங்கம்மா. நாளைக்கு உன்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. வாட்? எதுக்காக கேன்சல் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு வேற ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் உனக்கு நான் வச்சிருக்கேன். அதனாலதான் உன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொன்னேன். அப்படின்னு முக்கியமான ப்ரோக்ராம்மா? நாளைக்கு காலையில உனக்கும் ஜாஸ்மினுக்கும் கோயில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னம்மா என்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டு இப்ப சொல்றீங்க? ஜாஸ்மினுக்கும் உனக்கும் கல்யாணங்கிறது திடீர் முடிவு இல்லையே சூர்யா, ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் தானே. சிஸ்டர் மாப்பிள்ள அதை மறந்துட்டாரு போல இருக்கு சிஸ்டர். ஆமா சூர்யா, உனக்கே நல்லா தெரியும். சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு ஏற்பாடு பண்ண. ஆனா சில சூழ்நிலையால அப்போ கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஐயோ அத மறக்க முடியுமா சிஸ்டர்? இப்ப கூட கண்ண மூடுனா அந்த பாம்பு படையெடுத்து நிக்கிறது தான் கண்ணு முன்னாடி வந்து தெரியுது சிஸ்டர். சரி சரி நீங்க பேசுங்க. எல்லார்கிட்டயும் சொல்லி கிராண்டா மண்டபத்துல வச்சு உனக்கும் ஜாஸ்மினுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அதுல ஏதாவது குளறுபடி நடந்து மறுபடியும் கல்யாணம் தள்ளி போயிடக்கூடாதுன்னு தான் கோயில்ல நல்ல நேரம் பார்த்து நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்பா. அத என்னது நீங்க சூர்யா மாமா கல்யாண விஷயத்துல இப்படி டக்குனு முடிவெடுத்துட்டீங்க? அதுவும் மாமா ஊர்ல இல்லாத நேரத்துல அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? எனக்கு எல்லாம் தெரியும் ஹாசினி, நீ பேசாம அமைதியா இரு. ஹாசினி சொல்றது சரிதானே தாரா? மாமா ஊர்ல இல்லாத நேரத்துல எதுக்காக இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும்? ஜாஸ்மின் சூர்யா கல்யாணங்கிறது ஏற்கனவே முடிவானதுதான். இது அவருக்கும் தெரியும் தானே? தெரியும் தான். ஆனா மாமா ஊர்ல இல்லாத நேரத்துல நீ எதுக்கு இப்படி திடீர்னு முடிவு எடுக்கிற? அதுதான் எங்களுக்கு புரியல. நான் ஒன்னும் இப்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணல. ரொம்ப சிம்பிளா கோயில்ல வச்சு சூர்யா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட போறான், அவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹஸ்பண்ட் சார். சொல்லு மாரி. அது எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் ஆனாலும் நான் இப்ப உங்களை ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிடுற மாதிரி எப்பவுமே கூப்பிடலாம்ல? எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி இப்படி கேக்குற? இந்த வீட்ல ஜாஸ்மினுக்கு கிடைக்க போற வாழ்க்கை நீ போட்டு பிச்சை. அவ்வளோ ஏன் என்னோட இந்த வாழ்க்கையும் நீ கொடுத்தா. இங்க பாரு, நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும்
என்ன ஹஸ்பண்ட் சார்னு தாராளமா கூப்பிடலாம். எனக்கு இந்த சந்தோஷம் ஒண்ணு போதும் ஹஸ்பண்ட் சார். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட் ஹஸ்பண்ட் சார். குட் நைட். மாப்பிள்ள சார், என்ன மாப்பிள்ள சார் தூக்கம் வரலையா? வந்துட்டியா? ஏற்கனவே நான் தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற அட்வைஸ் பண்ண வந்துட்ட. இனிமேல் நான் தூங்குன மாதிரிதான். உனக்கெல்லாம் எப்படா தூக்கம் வரும்? என்ன முறைக்கிற? மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி உறுத்தும் போது தூக்கம் எப்படி வரும்? தப்பு செஞ்சவங்களுக்கு தான் குற்ற உணர்ச்சி உறுத்தும். நான் என்ன தப்பு பண்ண? ஏன் மனசுக்குள்ள எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாத? ஏய், கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலைங்கிற மாதிரி பேசாத. அப்புறம் என் வாயில அசிங்க அசிங்கமா வந்துடும். தாலி கட்ட பொண்டாட்டிய வீட்லயே வச்சுக்கிட்டு, அதுவும் ரூம்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட ரெடி ஆயிட்டு தப்பே பண்ணலன்னு சொல்ற. வெக்கமா இல்லையா உனக்கு? ஸ்டாப் இட். திஸ் இஸ் டூ மச். மாரிக்கு நீ பண்ற துரோகம் உனக்கு டூ மச்சா தெரியல? அந்த அப்பாவி கிராமத்து பொண்ணுக்கு இப்படி துரோகம் பண்றியன்னு கேட்டா உனக்கு டூ மச்சா தெரியுதா? இது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாரு, உனக்கு விளக்க சொல்லியே நான் ஊஞ்சி போயிட்டேன். தாராமாவோட சந்தோஷத்துக்காக, மாரியோட சம்மதத்தோட தான் நான் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்ட போறேன். தாராமாவை பத்தி கவலைப்படுற நீ உனக்காக சொந்த ஊரை விட்டுட்டு, அம்மா தாத்தான்னு எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிற மாரியோட சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் அதை நினைச்சு பாத்தியா? நானும் ரெடி. ரொம்ப முக்கியம். ஆமா, உன்னை மாலை வாங்க போக சொன்னனே, இன்னும் போகலையா? சிஸ்டர், மாலை வாங்க போறதுக்கு தான் நான் ரெடின்னு சொன்னேன். சித்தப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மாலையை மாத்தி வாங்கிட்டு வந்த மாதிரி இன்னைக்கும் மாலையை மாத்தி வாங்கிட்டு வந்துடாதீங்க. கல்யாண மாலையான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. நீயும் ஆரம்பிச்சியா? அதெல்லாம் பூக்கடையில தெளிவா சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த தடவை எந்த குழப்பமும் வராதே. இன்னைக்கு கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. சூர்யா இன்னைக்கு என் கழுத்துல இந்த தாலியை கட்டியே ஆகணும். இந்த தாலியோட வந்து மாரியனா ஜெயிச்சே ஆகணும். ஜாஸ்மின், நீ கவலைப்படாத. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அத நான் நடத்தி காட்டுறேன். சங்கரபாண்டி சிஸ்டர், நீ போய் எல்லா ஏற்பாடையும் பாரு. நாங்க வரோம். சரிங்க சிஸ்டர். ரொம்ப நேரமா தூங்கிட்டோமோ? மாறி எங்க போனா இவ? வாங்க போலாம். வாங்க போலாம். அழகு தேவதை வாங்க. என்ன மாதிரி பதட்டமா இருக்கியா? பதட்டமா தான் இருப்பேன், இருக்கும். அதான் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க. ஆனா உன் பதட்டத்தை வெளிக்காட்டிக்காம அப்படியே சீன் போடுற. உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். சவால்ல நான் ஜெயிக்க மாட்டேன்னு தானே நினைச்சிட்டு இருக்க. போன தடவை தோத்த மாதிரி நான் இந்த தடவை தோக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா என் கழுத்துல மாலை போட்டு தாலி கட்டுவாரு. எங்க கல்யாணம் முடிஞ்சிரும். இங்க பாரு, இந்த தாலியோட தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். எனக்கு நீ ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும்.
அதான் என் ஆசை விருப்பம் எல்லாம். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? சூர்யா என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு சூர்யா ரூம்ல உரிமை இல்லைன்னு சொன்னல. இன்னைக்கு நான் உரிமையோட சூர்யா ரூமுக்கு போவேன். கட்டில் பெட்டுன்னு அந்த ரூம் முழுக்க நான் மல்லிகைப்பூவால அலங்கரிப்பேன். அந்த ரூமை விட்டு உன்னை அடிச்சு துரத்துவேன். பெட்டி படுக்கையோட ரெடியா இரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை முடிச்சிட்டு வரேன். மாப்ள எப்படி ஏற்பாடுகள்லாம் முன்னவே செஞ்சிட்டோம்ல. சீஜா நம்ம டெக்கரேஷனை பார்த்து மாப்ள அசந்துட்டாரு. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? காலையில கோயில் நட திறந்த உடனே நம்ம ஆளுங்களை எல்லாம் அனுப்பி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொன்னதே நான் தான். சூப்பர் சித்தப்பா, அசத்திட்டீங்க. சங்கரபாண்டி, கல்யாண ஏற்பாடு பண்ணா மட்டும் போதுமா? கல்யாணம் நடந்துருமா? மந்திரம் சொல்ல ஐயர் வேண்டாமா? ஐயர் எங்க? போன் பண்ணி அவர் வர சொல்லு. சிஸ்டர், அவர் ஆன் தி வே சிஸ்டர். விடிகால குளிர்ல அவருக்கு போன் பண்ணி எழுப்புனதே நான் தான். ரெஜிஸ்டருக்கு போன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லிட்டல, கரெக்ட் டைமுக்கு வந்துருவாருல்ல? சிஸ்டர், இந்த கல்யாணத்துல ஐயரோட முக்கியமான ஆளு ரிஜிஸ்டர் ஆச்சு. அத மறப்பேனா சிஸ்டர்? அவரும் வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. நிப்பாட்டு தம்பி, நிப்பாட்டு தம்பி. நிப்பாட்டு. இந்தாப்பா மீதி வச்சுக்க. கூடாது அம்மா, தாயே அம்மா. ஆரம்பிச்சிட்டாரியா? ஐயா என்னையா பண்றீங்க? ஏல, நான் இப்ப என்ன ராகத்துல பாடணும்னு உனக்கு தெரிஞ்சுதா? காம்போதி தானே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த கழுதையும் தனக்கு கற்பூர வாசனை தெரியாதுங்கிறத ஒத்துக்கிறதே இல்ல. ஆமா, ஏல இந்த கோயிலான கல்யாணம்? ஐயா இந்த கோயில் தான். சரி, இல்ல சனி பயிற்சி வருது. சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு ஐயா, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? அங்க பாருங்க, அவங்க வெயிட் பண்றாங்க. வாங்க போலாம். சனீஸ்வர பகவானுக்கே நேரம் இல்லைங்கயா? இல்லையா, கல்யாணத்தை முடிப்போம் வாங்க. சரி போல வாங்க. சிஸ்டர், சிஸ்டர், ரிஜிஸ்டர் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஏல இந்த பக்கம் தானே? ஆமாயா. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் சங்கரவாண்டி. சங்கரவாண்டி, குழப்பம் இல்லையே? ஒரு குழப்பமும் இல்லைங்க ஐயா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும்னு சொன்னா நீங்க நமக்கு மேல சனீஸ்வர பகவான் இருக்கார், அவர் பார்த்து பார்த்து சொன்னேன். சரிதானே? சார், இன்னும் ஐயரே வரல போல இருக்கே. அவர் ஆண்டவங்க ஐயா. நீங்க உட்காருங்க. சரி சரி. சிஸ்டர், கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ரெடி. சங்கரவாண்டி, ஒரு ரிஜிஸ்டரையே கோயிலுக்கு வர வச்சு மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்றது நீயா தான் இருக்கும். ஆனா உனக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐயா, இன்னைக்காவது இந்த கல்யாணம் நடந்துரும்ல? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு.